ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி சுவையான ஐயர் ஸ்டைல் வெண்டைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வானலியில் எண்ணெய் விட்டுக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயமும் காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காய் நம்ம தண்ணிலாம் ஊற்றாமல் நல்லா வதக்கணும். வெண்டைக்காயில் நிறைய கொழப்பு தன்மை இருக்கும். நம்ம வதக்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொழன்னு வரும். ஸோ இது நம்ம ஒரு 10 மினிட்ஸுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதே மாதிரி வதக்குங்க. தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க. ஸோ நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்களே இப்போ பார்க்கலாம், அந்த கொழப்பு தன்மைலாம் போயிட்டு இந்த மாதிரி வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம பொடிலாம் ஆட் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வத்தக்குழம்பு பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்க போகிறோம். வத்தக்குழம்பு பொடி இல்லாதவங்க அவாய்ட் பண்ணலாம். ஆனால் அந்த பொடி நம்ம ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அதே மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சு வதக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான வெண்டைக்காய் வறுவல் சூப்பராக தயாராகிடுச்சு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.